அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வெளிய இருக்கு. அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? அதாவது தேர்வு முறை என்ன? சிலபஸ் பாடத்திட்டங்கள் என்ன? என்னென்ன புக்ல படிக்கலாம்? அப்படின்றத டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 688. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டோட பிரிலிமினரி எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பார்க்கலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டீஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 மார்க். இதுக்கு வந்து 25 நிமிஷம் தனியா தருவாங்க. அடுத்து நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 மார்க். இதுக்கு வந்து உங்களுக்கு 20 நிமிஷம் தருவாங்க. டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். 80 மார்க் தருவாங்க. 45 நிமிஷம். இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க 20 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின வந்து நீங்க 30 செகண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ, நீங்க எந்த அளவுக்கு சம்ஸ வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு டைமிங் வந்து குறையும். அடுத்து ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா, 40 கொஸ்டின்ஸ் வந்து 25 நிமிஷம். அதாவது உங்களுக்கு ஒரு 50 செகண்ட் கிடைக்கும். இந்த 50 செகண்ட் ஒரு கொஸ்டின வந்து அ ஆன்சர் பண்றதுக்கு 50 செகண்ட் கிடைக்கும். இதுவும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா தான் கிடைக்கும். உங்களுக்கு ஆக்சுவலா இந்த எக்ஸாமோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அ எக்ஸாம் வந்து டஃப்பா இருக்காது. உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வராது. தெரிஞ்ச கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ற மாரி தான் கொஸ்டின் வரும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களால இந்த டைமிங்குள்ள உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்க்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் 30 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 50 செகண்ட் பக்கம் வரும். அடுத்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் 20 மார்க் தருவாங்க. 15 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஜெனரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 மார்க் 15 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இது வந்து ஆப்ஷனல்ல இருக்கும். ஒண்ணு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இதுல 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 மார்க் தருவாங்க. 30 நிமிஷத்துல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க் தருவாங்க. 30 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க் 120 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரீசனிங் எபிலிட்டி. இது வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்லயும் இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன்லயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் அபிலிட்டியும் குவான்டிட்டி ஆப்டிடியூட் 2 டாபிக் மட்டும்தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ரீசனிங் அபிலிட்டி பார்க்கலாம். பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்வாங்க. புதிர்கள் மற்றும் இருக்கை அமைப்பு முறை அப்படின்வாங்க. இருக்கை அமைப்பு முறை அப்படின்னா ஒரு வட்டமாக உட்காந்துருப்பாங்க. அதில் 4-5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரும். அல்லது சதுர வடிவில் டேபிளில் உட்காந்துருப்பாங்க, செவ்வக வடிவில் டேபிளில் உட்காந்துருப்பாங்க, அல்லது வடக்கு நோக்கி உட்காந்துருப்பாங்க, இல்லை ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக இருப்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். பசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கோட நேம், ஒரு புக்கு, ஒரு கலர், அது நாள் படிக்கிற நாள், இந்த மாதிரி பசில்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து சிலாஜிசம் பார்த்தீங்க அப்படின்னா சில இனிப்பு வகைகள், சில கார வகைகள், இந்த மாதிரி சிலாஜிசம் சம்ஸாக இருக்கும். இன்ஈக்குவாலிட்டி சமத்துவமின்மை அப்படின்வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இந்த மாதிரி குறியீடுகளை வச்சு நம்ம அது வந்து ஈக்குவலா அல்லது நாட் ஈக்குவலா அப்படின்ற கொஷின்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன்ஸ், ரத்த உறவு முறை பற்றின கொஷின்ஸ் வரும். கோடிங் டீகோடிங் அப்படின்வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகள் மற்றும் மாற்று குறியீடுகள் அப்படின்வாங்க. ஒரு இடத்துல ஏ அப்படின்னா நம்ம வந்து 1ன்னு குறியிடுவோம், பி அப்படின்னா இது 2வது எழுத்து 2ன்னு குறியிடுவோம், ஹெச் அப்படின்னா இது 8வது எழுத்து. இந்த மாதிரி குறியீடுகள் ஒன்றுக்கு ஒன்றா நம்ம குறியீடு முறை வச்சு சில கொஷின்ஸ் வரும். அல்லது பெயர்களுக்கு மாற்று குறியீடுகள், இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். அடுத்து டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்வாங்க. திசை உணர்வு அப்படின்வாங்க. இது டைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கு ரயில்வேக்கெலாம் படிச்சிருப்போம். வடக்கு நோக்கி சென்றார், கிழக்கு பக்கம் திரும்பினார், அல்லது இடது பக்கம் திரும்பினார், இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அடுத்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங், வரிசை மற்றும் தரவரிசை. அதாவது ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் 18வது ரேங்க் எடுத்தான்,
பின்னாடி இருந்து பார்த்தா 15வது ரேங்க் எடுத்தான், அந்த மாதிரி ரேங்கிங் கொஷின்ஸ் வரும். அடுத்து ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படின்வாங்க, எண் தொடர்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் வரும். இன்புட் அவுட்புட், இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்ற சில கொஷின்ஸ் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சி, தகவல் பகுப்பாய்வு திறன், இந்த மாதிரி கொஷின்ஸும் இதில் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கொஷின்ஸ் ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் போடணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான டாபிக், சிம்பிள் கொஷின்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த 30 to 40 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்க டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதுவும் ரீசனிங் மாதிரியே நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயும் இருக்கும், மெயின் எக்ஸாமினேஷன்லேயும் இருக்கும். 2 எக்ஸாமினேஷன்லையும் இருக்க 2 டாபிக் வந்து ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் அப்படின்வாங்க, அதாவது சுருக்குக மற்றும் தோராய மதிப்பு. சுருக்குக அப்படின்றது வந்து நம்ம போத்மாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சம் போடுவோம், அதாவது பெருக்கல், கூட்டல், வகுத்தல், இந்த மாதிரி எல்லாமே ஒரே சம்மில் வந்து ஒரே கணக்கில் ஆப்ரேஷன்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தோராய மதிப்பு, அதில் வந்து நமக்கு எக்ஸாக்டாக சரியான விடை வந்து நமக்கு கிடைக்காது. ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து 0.0011 இந்த மாதிரி கண்டினியூவாக போகும். அதை வந்து நம்ம தோராய மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ், எண் தொடர்கள். அடுத்து டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்வாங்க, தரவுகள் மற்றும் விளக்க வரைபடம் அப்படின்வாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டேபிள்ஸ் கொடுத்து அதில் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லது பை சார்ட், அதாவது வட்டமாக இந்த மாதிரி சார்ட் கொடுத்து போடுவாங்க. லைன் கிராஃப்ஸ், இந்த மாதிரி லைன் கிராஃப்ஸை கொடுத்து அதிலிருந்து டேட்டாஸ் கொடுத்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. பார் டயக்ராம் அப்படின்வாங்க. இந்த பார் டயக்ராம் அப்படின்றது நம்ம கிராஃபில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி பார் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்து அந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்வாங்க, இருபடி சமன்பாடு அப்படின்வாங்க. ரேஷியோ ப்ரப்போர்ஷன் அப்படின்வாங்க, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அடுத்து பர்சன்டேஜ், சதவீதம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நட்ட கணக்குகள். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க, தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அப்படின்வாங்க. டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் நேரம், வேலை சொல்லுவோம். அடுத்து டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், காலம், நேரம் மற்றும் தொலைவு கண்டுபிடிக்கிறது. ப்ராபபிலிட்டி அப்படின்வாங்க, நிகழ்தகவு அப்படின்ற கொஷின்ஸ் வரும். பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்வாங்க, வரிசை மற்றும் சேர்க்கை அப்படின்வாங்க. மென்சுரேஷன், அளவீடுகளை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இருக்கிற வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், இந்த மாதிரி பேசிக்கான 2D இமேஜஸான அளவீடுகள் மட்டும் வரும். அடுத்து மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ், கலவைகள், அதாவது பாலில் தண்ணி கலக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸில் கெமிக்கலை கலக்கிறது, இந்த மாதிரி கலவைகள் சம்மந்தமான கொஷின்ஸ் வரும். இந்த ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கணக்கு பார்த்திங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாமே வந்து பேசிக் லெவல் சம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா 30 செகண்டில் நீங்கள் வந்து ஆன்சர் போடணும் அப்படின்றதுனால உங்களால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான சம்ஸ் வந்து நிறைய ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கொயரு, க்யூப் வேல்யூ, ரூட் வேல்யூ, இந்த மென்சுரேஷனில் இருக்க ஃபார்முலாஸ், இது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்து நம்ம ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிலபஸ் பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்வாங்க, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபில் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட், ஃபில்லர்ஸ் அப்படின்வாங்க, ஃபில்லிங் த பிளாங்க், சிங்கிள் ஆர் டபுளில் இருக்கும். ஸ்பாட்டிங் எரர்ஸ் அப்படின்வாங்க, அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸில் சில தவறுகள் கொடுத்துருப்பாங்க, அதாவது டென்ஸ்லேயோ அல்லது ஆர்டிகல்ஸ், ப்ரெப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் மிஸ்டேக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேலை வந்து ஸ்பாட்டிங் எரர்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்வாங்க, ஒரு சென்டென்ஸை அதை வந்து இன்னும் அழகாக எப்படி சொல்லலாம் அப்படின்றது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்வாங்க, ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த 5 சென்டென்ஸில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும். தேர்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கலாம், ஃபோர்த்தாக இருக்கிறது செகண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேரா ஜம்பிள்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேர்டு ஃபார்மேஷன்,
ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அதாவது நம்ம தமிழில் பார்த்திங்க அப்படின்னா செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு படிச்சிருப்போம். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுற மாதிரி இல்லை பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம தமிழில் படிக்கிறது தான் நேர்கூற்று அயர்கூற்று அப்படின்னு படிச்சிருப்போம். இது இங்கிலீஷில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து கொஷின்ஸ் வரும். நம்ம இதில் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயப்படுற ஒரே விஷயம் இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜில் இருந்து தான் வரும். ஸோ இதை நம்ம வந்து பயப்படாமல் ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். இதுக்கு நமக்கு டைமிங்கும் நல்லாயிருக்கும். அதாவது குவான்டிட்டி ஆப்டிடியூட் ரீசனிங்க்கெலாம் வந்து உங்களுக்கு டைமிங் நிறையா இழுக்கும், டைம் பத்தாது. பட் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து நல்லா பொறுமையாக புரிஞ்சு படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங் ரொம்ப இருக்கும். ஸோ ரெகுலராக பேசிக் கிராமர் படிச்சுட்டு ரெகுலராக ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி ஒரு 2 பக்கம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி அசிஸ்டண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றதுலேருந்து வர கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் மெயின்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ் ஃபினான்சியல் அவேர்னஸோட சிலபஸ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல். நடப்பு நிகழ்வுகள் பார்த்திங்க அப்படின்னா தேசிய மற்றும் உலக அளவில் என்ன நடப்பு நிகழ்வுகள் நடந்தது. உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ் மீட்டிங் எங்கே நடந்துச்சு, எந்த கண்ட்ரியில் நடந்துச்சு, என்ன டெசிஷன் எடுத்தாங்க, G7 எங்கே நடந்துச்சு, எந்த கண்ட்ரியோட தலைமையில் நடந்துச்சு, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உலக அளவில் இருக்கும். தேசிய அளவில் வந்து முக்கியமான திட்டங்கள் என்ன கவர்மெண்ட் கொண்டு வராங்க, யார் மினிஸ்டராக இருக்காங்க, எந்த பதவியில் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, சீஃப் ஜஸ்டிஸாக யார் இருக்காங்க, ஆர்பிஐ கவர்னராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, இந்தியனோட டாப் பொசிஷனில் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து நடப்பு நிகழ்வுகளில் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் ஓவர்வியூ அப்படின்வாங்க. இந்திய நிதி அமைப்பு ஒரு கண்ணோட்டம். இந்தியாவில் ஃபினான்சியலான ஆப்ரேஷன்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, செபினா என்ன, அதோட ஒர்க் என்ன, ஐஎம்எஃப் ஐஆர்டிஏனா என்ன, இன்சூரன்ஸை ரெகுலேட் பண்ணுறவங்க யார், எஸ்பிஐ பேங்க்கு, பணவீக்கம், இந்த மாதிரி பணவியல் சம்பந்தமான கொஷின்ஸ் எல்லாமே இதில் வரும். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. இந்தியாவில் வங்கியின் வரலாறை பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. ரீசன்ட் பேங்கிங் அண்ட் மானிட்ரி பாலிசிஸ். சமீபத்திய வங்கி மற்றும் பண கொள்கைகள் சம்பந்தமான கொஷின்ஸ். ஆர்பிஐ அண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இந்திய மைய வங்கி. எல்லா வங்கிகளுக்குமே தலைமை வங்கி எது அப்படின்னா ஆர்பிஐ தான். நம்மளோட ரூபா நோட்டு அச்சிடுறதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதங்களை கொடுக்குற வரைக்கும் ஆர்பிஐ பண்ணுறாங்க. அதோட மைய வங்கினா என்ன, அதனோட செயல்பாடுகள் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இதிலிருந்து வரும். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க், செபி, ஐஆர்டிஏ. அதாவது முக்கிய நிதி நிறுவனங்களான ஐஎம்எஃப் அப்படின்வாங்க, உலக வங்கி, செபி, இது எல்லாமே இதிலிருந்து வரும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ். மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் என்னென்ன இருக்குது, பயிர் காப்பீட்டு திட்டத்தோட பேர் என்ன, அந்த திட்டம் எப்போது கொண்டு வராங்க, முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, அந்த திட்டத்தோட பேர் என்ன, அப்புறம் எல்லா வீட்டுகளுக்கும் கரண்ட் கொண்டு போகிறாங்க, அந்த திட்டத்தோட பேர் என்ன, இந்த மாதிரி முக்கியமான திட்டங்களும் அதற்கு அவங்க கொடுத்த பட்ஜெட், அதோட பேர் என்ன, யாரோட நினைவாக கொண்டு வராங்க, இது எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸில் வரும். அடுத்து பேங்கிங் டேர்ம்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்வாங்க. வங்கி விதிமுறைகள் மற்றும் சுருக்கங்கள். டிடி அப்படின்வாங்க, டிமாண்ட் டிராஃப்ட், இந்த மாதிரி அப்சர்வேஷன் கொஷின்ஸ்லாம் இருக்கும். அடுத்து எக்கனாமிக் அண்டு பட்ஜெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அப்படின்வாங்க. பொருளாதாரம் மற்றும் பட்ஜெட் தொடர்பான செய்திகள், பொருளாதார ரீதியான செய்திகளாகவும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வருஷம் நம்ம வந்து பட்ஜெட் போடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த பட்ஜெட்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபினான்சியல் அவேர்னஸ், ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ்ன்ற டாப்பிக்கில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷனில் வர கொஷின்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குறது ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். அதாவது இன்புட் டிவைஸ் எது, அவுட்புட் டிவைஸ் எது, மெமரி யூனிட் இது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வரும். அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபண்டமெண்டல்ஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட், இதோட யூசேஜ் என்ன, டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அடுத்து இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் வரும். அப்புறம் கம்ப்யூட்டர் மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றி நம்ம கொஷின்ஸ் வரும். பென் ட்ரைவ், ஃப்ளாப்பி, ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி கொஷின்ஸ். அதில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம், எத்தனை கேபி வந்து மெமரி, எம்பி எத்தனை எம்பி வந்து ஒரு ஜிபி, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து
கம்ப்யூட்டர் மெமரியில் வரும். அடுத்து பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும். அடுத்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி, வைரஸ், ஹேக்கிங், செக்யூரிட்டி டூல்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அடுத்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஷார்ட்கட் கீஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எம்எஸ் வேர்டில் என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், எக்ஸலில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணலாம், பவர் பாயிண்டில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் இதில் வரும். ஃபஸ்ட்டு குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னுவாங்க, அளவுத்திறன் அப்படின்வாங்க. நம்ம வந்து மேக்ஸ் அப்படின்னு கூட நம்ம, அதாவது கணிதம் சம்மந்தமான கொஷின்ஸ் பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன், மற்ற சம்ஸ் எல்லாமே, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் பர்சன்டேஜ், ரேஷியோ, இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே தமிழில் நீங்கள் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த ஆர்எஸ் அகர்வால் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த எஸ்எஸ்சியோட கிரண் பிரகாசம் இந்த புக்கு வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு மட்டும் இல்லை, பேங்கிங் எந்த எக்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் இருக்க பேசிக் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃப்ரேஸு, இடியம்ஸு, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஜென்ரல் அவேர்னஸ். நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா அரிஹண்டோட புக்கு, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், வந்து இந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ப்ளஸ் பேங்கிங் சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ரல் நாலேஜுக்கு. அடுத்து ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் படிக்கணும் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வாலோட இந்த புக்கு தான் வார்த்தைகளுடன் கூடிய வார்த்தைகளற்ற தர்க்க அறிவு அப்படின்னுவாங்க. வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்ஸ், பிளட் ரிலேஷன், அனாலஜி, சிலாஜிசம், அப்புறம் டைரெக்ஷன் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா வகையான இந்த சிலபஸில் இருக்க எல்லா சம்ஸுமே வந்து இதில் இருக்கும். அடுத்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்குன்னு தனியாக ஒரு புக் இருக்குது அரிஹண்டோடது. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸில் சிலபஸில் இருக்க சாஃப்ட்வேர், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இதோட ஷார்ட்கட் கீஸ், டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த 5 டாப்பிக்கும் 5 புக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வாங்கி தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து டெஸ்ட் சீரீஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் பர்சனலாக எப்பயுமே வந்து பட்ஜெட்டில் இருக்க மாதிரி ஒரே பாஸில் நிறையா எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சொல்லுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் புக் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது. இந்த டெஸ்ட் புக் அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பாஸ், இயர்லி பாஸே வந்து உங்களுக்கு 799 ரூபா வரைக்கும் இருக்குது, அல்லது 999 ரூபாய்க்கு 18 மாதம் 1.5 வருஷத்துக்கான பாஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஆர்ஆர்பி மட்டும் இல்லாமல், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி மட்டும் இல்லாமல் கிளரிக்கல், ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் சாப்டர் வைஸ், செக்ஷன் வைஸ், ஃபுல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் நடத்துகிற ஆர்ஆர்பி, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்கோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன புக்கில் ரெஃபர் பண்ணலாம், என்ன மாதிரி டெஸ்ட்டு போடலாம் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் ஜாப், பேங்கிங் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பேங்கிங் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக நோட்ஸு, சிலபஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே இருக்கும். நன்றி, வணக்கம்.